ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 14வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் இந்த ஒன் அண்ட் ஒன்லி முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,51,868 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 34.57% வந்து இருந்துட்டு நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவர் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 1,51,000 வாக்குகளும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் கூட 50,000 60,000 வாக்குகள் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 லட்சம் வாக்குகள் வந்து தொடரனா கூட 2 லட்சம் வாக்குகள் வந்து தொற்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஓட்டிங் முடிவுகள் வந்து போயிட்டு இருக்கு முத்துக்குமரனை பொறுத்தவரையிலும். அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75,805 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.26% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் இவங்களுக்கு இன்னைக்கு டே வந்து ஒரு பேட் டே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து சௌந்தர்யாவை பிடிச்சி தான் முத்துன்னு முத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து ஓட்டிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ தூரம் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் டார்கெட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,011 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.25% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவருக்கு நேத்திக்கிலிருந்தே வந்து சொல்லிட்டு இருக்கேன், சடனாக வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சட்டுன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் எனிஹவ் இப்போதைக்கு 3rd பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காரு. சேஃபர் ஜோன்லேயும் வந்து இருந்துட்டு இருக்காரு. மிட் வீக் எவிக்ஷன்லையும் இவர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே மாதிரி இந்த வாரத்தோட எண்டிங்கில் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை 43,343 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.87% இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் வந்து தொடர்ந்து 3வது பொசிஷன் வந்து பிடிச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாகி கீழே வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜாக்லினுக்கு இந்த வாரத்தில் பெருசாக எதுவுமே சொல்லும்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தால் மேபி ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், லைக் சௌந்தர்யா மாதிரி. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கடுத்த 5th பொசிஷனில் தீபக், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 42,823 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.75% இருந்துட்டு இருக்காரு தீபக் அவர்கள். ஸோ இந்த மனுஷனை பொறுத்தவரையிலும் ஜெனினான ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சும்மா கிளாஸான ஒரு பிளேயர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி ஒழுக்கம், விழுப்பம் இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தீபக் கிட்ட இருந்து வந்து கற்றுக்கலாம் இந்த சீசனை பொறுத்தவரையிலும். ஸோ அந்தளவுக்கு ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் தீபக் அவர்கள். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள் 6வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 42,608 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.7% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இவர் வந்து ஒரு அட்டகாசமான பிளேயராக ஸ்டார்டிங்லேருந்து வளம் வந்துட்டு இருந்தார். பட் இன்றைக்கி சிவா அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாப்புல, அவருக்கு வந்து கிராஃப் அப்படிங்கிறது வந்து திடீர்னு அப்புக்கு போகும், திடீர்னு டவுனுக்கு வரும், மேலே போவார், கீழே வருவார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதனாலே அருண் பிரசாத்தோடைய கண்டினியூஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனாலே வாக்குகளும் வந்து கம்மியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ஃபைனலாக பவித்ரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37,811 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.6% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா வீடியோக்களையும் நம்ம சொல்லிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கோம், குறிப்பாக வந்து ஓட்டிங் முடிவுகளில். ஸோ இதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முடிவுகள் தான். அது தாண்டி நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அருண் பிரசாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6வது பொசிஷனில் வந்து இருக்காங்க. பவித்ரா 7வது இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனில் அருணுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 600 700 இல்லை ஒரு 1000 வித்தியாசம் இருந்தால் கூட பவித்ரா அவர்கள் வந்து சேவாக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்கும். பட் 5,000 வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வித்தியாசம். ஸோ அதனால் மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து பவித்ரா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. அதே மாதிரி வீக்கெண்டில் யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அருண், தீபக் அண்ட் ஜாக்லின், விஜய் விஷால். ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. இந்த 4 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கண்டிப்பாக அதை இப்போ நான் பேசியே தீரணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாளாக அந்த டாப்பிக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே வந்து போயிட்டுருக்கு. வெளியே மட்டும் இல்லை, உள்ளர இன்னும் அதிகமாகிட்டே வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஒர்க்ஸ். ஓகேங்களா, பிஆர் ஒர்க்ஸ் வந்து சரியா தவறா, அதே மாதிரி பிஆர் ஒர்க்ஸ் வந்து வச்சுக்கலாமா வேணாமா, அந்த பிஆர் ஒர்க்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி
பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எப்படி பிஆர் ஒர்க்ஸாக மாறுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் ஒர்க் சரியா தவறா அப்படின்றது தான். பிஆர் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது பிக் பாஸ் சீசன்களை பொறுத்த வரலையும். ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலும் கூட அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சீசன்களில் பிஆர் ஒர்க்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போது ஆர்டினரியான பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பிக் பாஸ் பார்க்காத ஆட்களும் இருப்பாங்க. பிக் பாஸ் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அவங்க எபிசோட் மட்டுமே சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா லைவும் பார்ப்பாங்க. ஆனால் எபிசோடு பார்க்க மாட்டாங்க. ஸோ இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா அப்பப்போ வீடியோக்கள் பார்க்குறதுல சின்ன சின்ன கிளிப் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். அதில் இப்போது சௌந்தர்யா பற்றி போஸ்ட் பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யா மேலே ஒரு விஷயம் உண்டாகும். அதே மாதிரி முத்துக்குமரன் சூப்பராக வேறு லெவல் பண்ணுறான் போலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த சின்ன சின்ன வீடியோஸ் பார்க்குறது சோஷியல் மீடியாக்களில். அதுக்கப்புறம் எபிசோட் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஒரு கண்டினியூஸான ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக பேசியிருக்கவே மாட்டாங்க. ஒரு கான்வர்சேஷனில் ஒரு ஆள் பேசினதே எடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முழுமையாக புரியாமல் போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி சீசன்களில் குறிப்பாக லைவெல்லாம் வராதுக்கு முன்னாடி எபிசோடில் என்ன காட்டுறாங்களோ அதை மட்டுமே பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ லைவ் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அது யார் வழியாக போகுது, அது எங்கே போய் முடியுது, இதில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க, யார் தீமை செய்கிறாங்க, யார் நன்மை செய்கிறாங்க, அது யாருக்கு சாதகமாக மாறுது, யாருக்கு பாதகமாக மாறுது அப்படின்றதெல்லாம் ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் இந்த 3 ஸ்டேட்லேயும் நம்ம வச்சு பார்க்கும்போது ரொம்ப 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 வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சோஷியல் மீடியாக்களில் சின்ன சின்ன கிளிப்ஸை பார்க்குறவங்களுக்கு மனநிலையும், அதே மாதிரி எபிசோட் பார்க்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலையும், அதுக்கப்புறம் லைவ் பார்க்கக்கூடிய ஆட்களுடைய மனநிலையும் அப்படிங்கிறது வித்தியாசப்பட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் யாருக்கு மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜபிள் இருக்கும், இட்ஸ் மீன்ஸ் பிக் பாஸை பொறுத்த வரலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை எங்கே தொடங்குது, எங்கே முடியுது அப்படின்றதெல்லாம் கிளியராக அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி 3 கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது ஒரு பர்சன் சில பேருக்கு எபிசோட்லேயே வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ லைவில் அவன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான். ஒரு 1/2 hour 1 hour பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். பட் எபிசோடில் காட்டப்படுறது வேறு ஏதோ ஒரு விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை காட்டியிருக்க மாட்டாங்க. அது மேபி யாரானாலும் இருக்கலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த எபிசோடுக்கு அந்த கண்டென்ட் தேவைப்படாத ஒரு கண்டென்ட்டாக கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை கட் பண்ணி எரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் மக்கள்கிட்ட அந்த கண்டஸ்டன்ட் போய் சேரவே மாட்டாப்புல சொல்லப்போனால். ஓகேங்களா? லைவில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எபிசோடில் அது வராத போது அந்த எபிசோட் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த கண்டஸ்டண்ட்டோடைய நிலைமை என்ன, அவருடைய திறமை என்ன, அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியாமலே போயிடும். அதே மாதிரி சின்ன எடிட் அப்படின்னு சொல்லி போகும்போது இதில் அதாவது எபிசோட்லேயே கொஞ்சமாக தான் வரும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சமாக காட்டப்படுறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸில் சோஷியல் மீடியாக்களில். ஸோ இப்படி இருக்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல. அதாவது பிஆர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பிஆர் அப்படின்றது சொல்கிறது. ஸோ இதில் அவங்க சின்னதாக பண்ணால் கூட அது நல்ல விஷயமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ சௌந்தர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பயங்கர க்யூட்டாக இருக்காங்க, பயங்கர க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த இடத்துல சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ முத்துக்குமரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பிஆர் இருக்காருன்னு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு கண்டஸ்டண்ட்டை இப்படி தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது முத்துக்குமரன் இருக்கார், அவர் கரெக்டாக நேர்மையாக விளையாடுறது, ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக பிளான் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ரிவ்யூவர்ஸ் நாங்களாம் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக தப்பாக விளையாடினாங்கன்னா தப்பாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக விளையாடினா கரெக்டாக விளையாடுறாங்க அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பிஆர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கிளிப்பாக எடுத்து அதுக்கு ஒரு பேட்சப் போட்டு அதுக்கப்புறம் அது சோஷியல் மீடியாக்களில் பயங்கரமாக பார்த்திங்கன்னா அப்படியே என்ன எல்லா இடங்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மக்கள்கிட்ட அதை பார்த்து அவங்களுக்கு பழக்கமாகும். ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ் நடக்கும். ஸோ அதனால் மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்போனால். பட் என்ன தான் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணால் கூட எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் மக்கள் தான் டிசைட் பண்ணுறாங்க. பிஆர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது தவறு இல்லை அப்படின்றதான் சொல்ல வரேன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சுக்கலாமா வச்சுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் யோசனைகள் இருக்கும். அதை தாராளமாக வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி சீசன்களில் பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்பயும் வைக்கப்படுகிறது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே எத்தனையோ வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும், எத்தனையோ கண்டஸ்டண்ட்டோடைய வீடியோஸை நீங்கள் கட்டிங்கில் பார்த்துருந்தாலும்
சோஷியல் மீடியாக்களில் பார்த்துருந்தாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டிங்ஸை போடுவீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மேனிப்புலேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.